ஃபர்ஸ்ட் பார்ட்ல நமக்கு வேலை இல்லைங்கிறதையும் அவங்க கற்றுக் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம வாழ்க்கையை ரொம்ப சுலபமாக போயிருக்கும். அதை யாருமே சரியாக கற்றுக் கொடுக்கல. இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை வந்து ஃப்ரீயாக விட்டுறணுங்கிறத கற்றுக்கிட்டிங்கன்னா அதுதான் பெரிய சிறப்பு. செகண்ட் பார்ட் நம்ம எல்லாரும் செய்கிற மாதிரி செய்யணும். இது வந்து நம்ம ஒரு குரு வழியாக தான் நம்ம அதை கற்றுக்கிட முடியுமாய்யா? இது வந்து குருங்கிறது வந்து உங்கள் நண்பரோட குரு தான், அதாவது நீங்களே உங்களுக்கு குருவாக இருந்ததும் செய்யலாம். ஏதோ வகையில் உங்களுக்கு தெரியாத சொல்லிக் கொடுக்குறது தான் குரு, வழிகாட்டுறவரும் குருன்னு சொல்லுவோம். உங்களுக்கு வழி தெரியலைன்னா அவர் காட்டி கொடுப்பாரு. அப்போ உங்களுக்கு என்ன தேவையோ அதை கற்றுக் கொடுக்குறவங்கலாம் குருன்னு எடுத்துக்கலாம். இப்போ சில ஞானிகள் முக்தி பெற்றவங்க வாங்கினவங்கலாம் அதாவது ஒளியை வந்து உங்க நெற்றி புருவத்தில் வச்சு பாருங்க, மனதை ஒருநிலைப்படுத்தி அதை கொஞ்ச நேரம் பார்க்க உங்களோட உள்ளுக்குள்ள வந்து ஒரு ஒளி ஜோதியா தெரியும் உங்களுக்கு. அதுல இருந்து உங்க மாய பிம்பங்கள் மாறும். பிம்பங்கள் மாறும்போது உங்களோட முதுகுத்தண்டில் உள்ள 7 சக்கராவும் 6 சக்கராவும் உற்பத்தி ஆகி உங்களோட கர்ம வினைகள் அழிஞ்சி நீங்க ஞான நிலைக்கு வந்துடுவீங்க. உங்களுக்குள்ள ஒரு மைண்ட், உங்களுக்குள்ள ஒரு உங்களுக்கு முன்னாடி நடக்கிறது இப்பவுமே தெரியும். இந்த ஊர்ல இப்படி நடக்குது. இப்போ வல்லநாட்டாரோ வள்ளலாரோ பல இடங்கள்ல காட்சி கொடுத்துருக்காங்க, நிறையவர்களை காப்பாத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதோடைய விளக்கங்கள் இல்லை, இதெல்லாமே கூட கொஞ்சம் அமானுஷ்யமான இதுகள், இதெல்லாம் நம்ம மத்தியான இதில் பார்ப்போம். இப்போ எனக்கு சமீப காலமாக ஒரு 8 வருஷமாக முதுகுத்தண்டில் வந்து ஒரு வலியா, இதை வந்து எல்லா அலோபதி டாக்டர் இதுவரைக்கும் எல்லாருமே 3 சர்ஜரி பண்ணணும்னாங்க. ஆயுர்வேதிக் டாக்டர் எல்லாருமே ஒரு 30 நாள் 40 நாள் 50 நாள் நீங்கள் எங்ககிட்டே வந்து கம்பல்சரி ரெஸ்ட் எடுக்கணும், நீங்கள் எந்த வேலையும் செய்யக்கூடாது அப்படிங்காங்க. ஆனால் என்னோட சூழ்நிலை நான் வேலை செஞ்சாதான் நான் கடையை பார்க்க முடியும், கஸ்டமர் கவனிக்க முடியும், விட்டால் நிலைமை சரியில்லாமல் இருக்குது. அதனால் நான் முயற்சி பண்ணி செய்கிறேன். இப்போ ஒரு நேரத்தில் 8 மணி நேரம் 9 மணி நேரம் 10 மணி நேரம் இருந்த இடத்த இப்போ 2 மணி நேரத்துக்கு மேலே என்னோட மனம் ஒத்துக்கிட மாட்டேங்க, என்னோட உடல் செயல்பட மாட்டேங்க. அதான் ஏதோ வகையில் உடல் பாதிக்கப்பட்டிருக்கு. அது மனசும் அது ஒரு காரணமாக இருக்கலாம். மனசில் வந்து ஒரு தன்னம்பிக்கை ஏற்பட்டதுன்னு சொன்னால் அது தானே கூட தன்னால சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேறு சில டயட் சிஸ்டத்தில் நல்லாமல் நிறையா இருக்குது. அதனால வேறு ஆல்டர்னேட்டிவ் அரேஞ்ச்மெண்ட்லாம் நிறையா இருக்கிறதுனால அதை ட்ரை பண்ண. சர்ஜரிங்கிறது கடைசி கட்டமாக வச்சுக்கலாம். இந்த சர்ஜரி வந்து அவங்க ரொம்ப ஈஸியாக சொல்லுவாங்க, ஈஸியானதுதான் சொல்லுவாங்க. அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணின பிறகு ஏதாவது காம்ப்ளிகேஷன் ஆகிடுன்னு சொன்னால் சர்ஜரியில் வந்து 10% தான் சக்ஸஸ் ஆகுன்னு சொல்லி சிம்பிளாக சொல்லி முடிச்சுட்டு போயிடுவாங்க. அதனால் அனுபவிக்க வேண்டியது நாம தான். அதனால சர்ஜரியை வந்து கடைசி கட்டமாக வச்சுக்கிடுங்க. எத்தனையோ ஆல்டர்னேட்டிவ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த இதில் ட்ரை பண்ணுங்க. இது வந்து நம்ம கர்ம வினைன்னு சொல்லி ஏற்றுக்கிடலாம். அந்த வரப்பட்ட நோய்கள் ஒவ்வொரு மனிதர்களுக்கும், மனித குலங்கள் பிறந்த அவ்வளோருக்கும் நோய் வாய்ப்பட்டு தான் இருக்கும். இது இந்த ஜென்மத்தில் நம்ம வாங்க கர்ம வினையா இல்லை நம்மளுடைய செயல் குறைபாடுனால வர்ற வினையா சார்? இது எப்படி இருந்தாலும் அதுக்காக நீங்கள் கீழே விழுந்துட்டீங்க, கர்மாவால் விழுந்த நீங்கள் எழுப்பணுங்களா? எழுப்புறதுக்கு வேண்டிய வேலையை பாருங்க. கர்மா கூட காரணமாக கீழே விழுந்துட்டோம்